வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஏதாவது ஃபோனை பற்றியோ இல்லை ப்ராடக்ட்டை பற்றியோ கிடையாது. இப்போ வந்து ஒரு லைட்டிங் செட்டப் வந்து பண்ண போகிறோம். ஸோ அதை அப்படியே உங்களுக்கு காமிக்கலாம்னா, ஸோ இது எதை வச்சு பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, வந்து ஒரு சாஃப்ட் பாக்ஸ் வாங்கலாம்னு இருந்தேன். பட் அதோட ப்ரைஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. லைட் மட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா 7000 8000 இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்டாண்டு தனியாக வாங்கிட்டு, சாஃப்ட் பாக்ஸ் தனியாக வாங்கிட்டு அதோட ஃபில்டர்ஸ்லாம் வாங்குற மாதிரி இருந்துச்சு. பட் எப்படி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஒரு லைட்டிங் செட்டப் வந்து பண்ணலாம், நான் வந்து யூடியூப்ல தேடிட்டு இருக்கும்போது ராம்ஸ் ஃபோட்டோகிராஃபியா ஏதோ ஒரு சேனல், ஏதோ ஒரு ஹிந்தி சேனல் தான். அங்கே வந்து ஒருத்தர் 4000க்குள்ளேயே ஒரு லைட்டிங் செட்டப் வந்து பண்ணியிருந்தாரு. ஸோ அதை தான் பார்த்தீங்க அப்படின்னா நாமளும் இப்போ ரீக்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கான ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கியாச்சு. ஸோ அதுக்கு என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கியிருக்கேன், அதை நீங்கள் எப்படி செட் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான பொருள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நல்லா ஸ்டெடியாக ஒரு லைட் ஸ்டாண்ட் வந்து வாங்கிக்கோங்க. இது வந்து உங்களுக்கு 500லேயும் கிடைக்கும், 800லேயும் கிடைக்கும், 1000லேயும் கிடைக்கும். பட் அதுக்கேற்ற மாதிரி தான் குவாலிட்டி இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைட்டோடையே அந்த லைட் ஸ்டாண்ட், இது வந்து டிஜிடெக்கோட தான். பட் இதோட ஸ்டாண்டோட குவாலிட்டி வந்து அந்தளவுக்கு நல்லா இல்லை. ஸ்டெடியாகவே நிற்க மாட்டேங்குது. ஒரு சைடு கோணையாகவும் இன்னொரு சைடு இன்னொரு கோணையாகவும் நின்றுருக்கு. ஸோ அந்த மாதிரிலாம் வேணாம அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நல்ல ஸ்டாண்டாக பார்த்து வாங்கிக்கோங்க. ஏன்னா ஸ்டாண்டு தான் பார்த்தீங்க அப்படின்னா முக்கியம். நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஜிடெக்லேருந்து வாங்கியிருக்கேன். ஸோ இதோட லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கேன். இதோட எக்ஸாக்டான ப்ரைஸ் ஆல்மோஸ்ட் ஒரு 3500க்குள்ளே தான் வரும். ஸோ இதுக்கான ப்ரைஸிங் ஒவ்வொரு இப்போ இதுனா ஸோ இப்போ இந்த ட்ரை பண்ணால் என்ன ப்ரைஸிங் சைடில் வந்து போடுறேன், பார்த்துக்கோங்க. அண்ட் கடைசியாக என்ன டோட்டல்னு பார்த்தீங்க அப்படின்னா வீடியோலேயே போடுறேன். ஸோ ஹைட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா 9 ஃபீட்டுன்னு நினைக்கிறேன். பாக்ஸில் 9 ஃபீட்டு தான். ஸோ உங்களுக்கு ரொம்ப ஹைட்டாக உங்கள் தலைக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா இருக்கும் ஸ்டாண்டு. ஸோ இது வந்து இங்கே வந்து ஒரு ஸ்ப்ரிங் வந்து கொடுத்துருக்காங்க. இது எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னு ஆக்சுவலாக தெரில எனக்கு. ஸோ இப்போ நமக்கு இந்த ஹைட் இருந்தால் போதும். இதோட கம்மியாக செட்டப் தான் பண்ண போகிறோம். ஸோ மேலே ஒரு இங்கே வந்து ஒரு த்ரெட் இருக்குது, அதை வந்து எடுத்துக்கோங்க. ஸோ தேவையான பொருள்ஸ் வந்து அன்பாக்சிங் பண்ணிட்டு போயிட்டேன். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சாஃப்ட் பாக்ஸு கோடாக்ஸ் கிட்ட வாங்கியிருக்கு. இதோட ப்ரைஸ் ஒரு 1300 இருக்குன்னு நினைக்கிறேன். இருக்கிறதுலே இந்த பொருள் தான் பார்த்திங்கன்னா காஸ்ட்லி. ஸோ ஃபியூச்சரில் இந்த SL60 அந்த மாதிரி லைட்ஸ் வாங்கும் போது இதை வந்து அப்படியே யூஸ் பண்ணிக்கிறதுக்கோசரம் பிராண்டடாக வாங்கியிருக்கேன். ஸ்டாண்டும் அதுவும் மட்டும். மற்ற ப்ராடக்ட்ஸ்லாம் எதுவும் நல்ல பிராண்ட்லேருந்து கிடைக்கல எனக்கு. ஸோ அதுக்கடுத்து இப்போ இந்த லைட்டை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு ஹோல்டர் வாங்க போகிறோம். இதில் வந்து நம்ம எல்இடி பல்ப் உங்களுக்கு எந்த பல்ப் பிடிச்சிருக்கோ, எந்த பிராண்ட் பிடிச்சிருக்கோ, எத்தனை வாட்ஸ் உங்களுக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து வாங்கிக்கலாம். ஸோ அதுக்கு இந்த மாதிரி ஒரு மவுண்ட் தேவை. கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லைட் ஸ்டாண்ட் மவுண்ட்டும், இந்த இடத்துல உங்களுக்கு வந்து அந்த பல்பு மாட்டுறதுக்கான த்ரெட் வேணும். ஸோ பட் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த E27 மாடலில் தான் கிடைக்குது. அந்த நார்மலாக நம்ம ரெகுலராக இந்தியாவில் யூஸ் பண்ணுற இந்த ப்ளக்கோட இது வந்து கிடைக்க மாட்டேங்குது. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு அடாப்டர் வாங்கணும். E27 to இந்த பின் பேர் தெரியல. ஸோ இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் இதில் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வேண்டிய லைட் வந்து மாட்டிக்கிற மாதிரி இருக்குது. தேடி பார்த்தேன், நான் அந்தளவுக்கு எனக்கு வந்து கிடைக்கல ரிசல்ட். அப்படியே இருந்தால் ரொம்ப சீப்பாக இருக்குது. அதோட குவாலிட்டியும் ரிவ்யூஸும் பார்த்தா அந்தளவுக்கு சரியில்லை. ஸோ அதனால் இதே வாங்கிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு எல்இடி பல்பு. ஸோ இது நீங்கள் எந்த பல்பு வேணுமோ யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு இந்த லைட்டு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அதனால் பார்த்திங்க அப்படின்னா நான் இதை வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டாண்டில் நீங்கள் வாங்கும் போது பார்த்திங்க அப்படின்னா முடிஞ்ச அந்த ஒயர் இன்னும் கொஞ்சம் லென்த்தாக இருக்க மாதிரி வாங்கிக்கோங்க. ஏன்னா எனக்கு ரொம்ப லென்த் கம்மியாக இருக்க மாதிரி தான் இருக்குது. ஃபோட்டோவில் பார்த்தப்ப நான் மீட்ரு பார்க்காம வாங்கிட்டேன். பட் இது ரொம்ப லென்த் கம்மியாக தான் இருக்குது. ஸோ இந்த சைடில் வந்து ஒரு மவுண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து இதோட வச்சு டைட் பண்ணிடுங்க. ஸோ இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஆக்சுவலாக ஒரே ஆங்கிளில் தான் இருக்க போது, அட்ஜஸ்ட் பண்ணுற அவசியம் வராதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஹோலில் தான், ஸோ இங்கே ஒரு ஹோல் இருக்கு இல்லையா, இதில் தான் பார்த்திங்க அப்படின்னா அந்த சாஃப்ட் பாக்ஸோட ராடு வந்து உள்ளே போகும். ஸோ இது வந்து முன்னாடி இருக்க அந்த டிஃப்யூசரு ஆல்ரெடி பிரிச்சிட்டேன். ஸோ உள்ள இந்த சாஃப்ட் பாக்ஸோட இந்த ராட் இருக்கு இல்லையா, அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ இதை இப்படி மவுண்ட் பண்ணிட்டு இங்கே ஒரு த்ரெட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து நீங்கள் டைட்டன் பண்ணிக்கலாம். ஸோ ஆக்சுவலாக ஒரு தப்பு பண்ணிட்டோம். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா உள்ள பல்பு மாட்ட வேண்டியது தான்.
நமக்கு ஒர்க் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணிக்கலாம் ஒரு டைம். ஸோ இப்போ நான் உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரில. ஸோ இது ஆப்போசிட்டில் இருந்தால் தான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பெட்டராக தெரியும். ஸோ ஆக்சுவலாக இதோட பிரைட்னஸ் வந்து எனக்கு வந்து பத்தாத மாதிரி தான் இருக்குது. இதோட நம்ம அதிகமான வாட்ஸ் லைட் வந்து போடணும். இது வந்து 27 வாட்ஸ் தான் நினைக்கிறேன். நான் வீடியோவில் பார்த்துறதே பார்த்தீங்க அப்படின்னா 40 வாட்ஸ் பக்கமாக போட்டிருந்தாரு. ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து செட்டப் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அவ்வளோதான். உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்விட்சில் ஆஃப் பண்ணிட்டு லைட்டை. ஸோ பார்க்கும்போதே தெரியுது நமக்கு வந்து பிரைட்னஸ் வந்து பத்தலை. ஸோ உங்களுக்கு ஏற்ற வாட்ஸ் வந்து நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ பட் இருந்தாலும் இப்போ இருக்கிறதுக்கு முன்னே இருந்த செட்டப்புக்கும் எப்படி இருக்குது அப்படின்னு வீடியோவில் வந்து காமிக்கிறேன். ஸோ இப்போ நான் தெரியுறான்னு பாருங்கள். ஸோ எல்லா லைட்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா ஆஃபில் இருக்குது. ஸோ இந்த இப்போ போட்டிருக்கேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இதோட அவுட்புட் எப்படி இருக்குன்னு. பட் ஆப்வியஸாக பார்த்தீங்க அப்படின்னா இதோட வாட்ஸ் வந்து பத்தலை. இதை லைட் எல்இடி பல்ப் வந்து மாற்றி ஆகணும். ஸோ இப்போ நான் லைட் எல்லாமே போடுறேன். அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இது எதுக்காக இந்த சாஃப்ட் பாக்ஸ் யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஈவனாக ஃபேஸில் அந்த லைட் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகிறதுக்காக தான். ஸோ நீங்கள் இப்போ ரிங் லைட் வச்சிங்க அப்படின்னா ஒரு சில டிஸ்டன்ஸில் இருந்தால் உங்களால் பேச முடியும். ரொம்ப தூரம் வந்துட்டிங்க அப்படின்னா அந்த ரிங் லைட் அந்தளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கிறது இல்லை. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த ரிங் லைட்டில் அந்தளவுக்கு டிஃப்யூசர் இல்லாதனால உங்களுக்கு டேரெக்டாக கண்ணில் வந்து வெளிச்சம் போட்டுகிட்டே இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றுமே தெரியாத மாதிரி தான் இருக்குது. அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே அந்த 3000 ரிங் லைட் வாங்குறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி செட்டப் வந்து போயிடலாம். அதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஆர்ஜிபியும் அதில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் தான். பட் எனக்கு என்னமோ ரிங் லைட்டை விட எனக்கு இந்த லைட் தான் பெட்டராக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. ஓவர் த பீரியடில் எனக்கு என்னமோ ரிங் லைட்டை விட இந்த மாதிரி லைட்ஸ் தான் பெட்டராக இருக்க மாதிரி தோணுது. ரிங் லைட் ஏதாவது நீங்கள் ரீல்ஸ் எடுக்கிறீங்க அந்த மாதிரி விஷயத்துக்கு தான் ரிங் லைட் வந்து பெட்டராக இருக்குது. பட் இந்த ப்ராடக்ட் ஷூட் அதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா செட் ஆக மாட்டேங்குது. ஸோ இப்போ நான் லைட் ஆன் பண்ணுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் யூஸ் பண்ணுற எல்லா லைட்ஸும் ஆனில் இருக்குது. ஸோ இப்போ எப்படி அவுட்புட் இருக்குன்னு பாருங்கள். இப்போ நான் இந்த லைட்டை வந்து ஆஃப் பண்ணுறேன். இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ அவ்வளோதான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதோட கம்ப்ளீட் டீட்டெயில் லிஸ்ட் வந்து நான் இங்கே கொடுக்குறேன். நீங்களும் இது மாதிரி செட்டப் பண்ணணும் அப்படின்னா அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். இதோட லிங்க்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா அமேசானோட அஃபிலியேட் லிங்க் வந்து கொடுக்குறேன். வேணா செக் பண்ணி வாங்கிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.